முருகா, என் அன்பு பிள்ளையே, வேலன் வேண்டி கேட்கின்றேன். முதல் 2 நிமிடம் மட்டுமாவது கேள். வாழ்நாள் எல்லாம் நீ மகிழ்வாய். நான் உனக்கு அளிக்கும் ஆறுதலும் வாக்குறுதியும் எப்போதும் உன்னுடன் உள்ளது. யார் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும், யார் உன்னை ஒதுக்கினாலும், நான் உன் பக்கத்தில் நின்று உன்னை காக்கின்றேன் பிள்ளையே என்பதை எத்தனை முறை நான் நிரூபித்து இருக்கின்றேன். இருந்தும் நீ எதையோ நினைத்து மனதை சோர்வடைய செய்கின்றாய். நீ உன் கடமையில் முழு மனதுடன் இருக்கிறாய் என்றால், நீ பிரார்த்தனை செய்தபடி உன்னுடைய வாழ்க்கையை நான் சீர் செய்து தருவேன். உன் உள்ளத்தின் முன்னேற்றம் தடையில்லாமல் தொடர்ந்து செல்லட்டும். உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை நான் உனக்கு கொண்டு வருகின்றேன். நீ என்னிடம் மனம் திறந்து கேள்விகளை முன் வைக்கின்றாய். அவை எல்லாம் நியாயமானதே. ஆனால் சில நேரங்களில் நான் பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பேன் என்று நீ எண்ணுகின்றாய். அந்த அமைதி கோபமோ தூரமோ அல்ல, உன்னை இன்னும் வலிமையாக்கும் சாந்தம். என்னை தவிர இந்த உலகில் யார் உன் குறைகளையும் உன் வேதனைகளையும் உன் கேள்விகளையும் பொறுமையாக உன்னை விட்டு விலகாமல் இறுதி வரை கேட்க முடியும்? நான் கேட்கும் இடத்தில் இருந்து தொடர்ந்து உன்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். வேண்டிய பதில்கள் வார்த்தைகளால் அல்ல, உன் வாழ்க்கையின் பாதைகளால், அனுபவங்களால், நேர்மறை மாற்றங்களால் உனக்கு கிடைக்கும். புரிந்து கொள். நீ கடந்த பாதை எளிதானது அல்ல. எத்தனை வேதனை, எத்தனை மன அழுத்தம், அனைத்தையும் நீ தாங்கி வந்து உள்ளாய். ஆனால் நினைவில் கொள், காலம் துன்பத்தை மட்டும் தருவதில்லை. ஒவ்வொரு துயரத்திற்கு பின்பும் மறைந்திருக்கும் மகிழ்ச்சி உனக்கு உறுதியாக வந்து சேரும். முக்காலமும் அறிந்தவன் நானே. எனது அனுமதி இன்றி எதுவும் நடக்காது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் நிகழப்போகும் அற்புதங்களை கண்டு நீயே வியப்பாய். தைரியமாக இரு, நான் இருக்கின்றேன். ஓம் முருகா.